ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம கொத்தவரைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தவரைக்காய் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொத்தவரைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி இதை வந்து அரைவேக்காடு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது வந்து நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி, மட்டன் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த கொத்தவரைக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா கொத்தவரைக்காயில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.